பள்ளிக்கரணைன்றது எந்த இடத்துல எதுக்காக வச்சிருந்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுங்களா? அது ஒரு அனிமல் சுடுகாடு. இது யாருக்காவது தெரியுமா? நிறைய பேருக்கு சொல்ல மறைச்சிட்டாங்க. அனிமல் குவாரண்டைல் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கு. அனிமல் குவாரண்டைல் அப்படின்னாக்கா ஒரு விலங்குக்கு ஒரு துத்துவா ரொட்டி, அதாவது அந்த விலங்கினுடைய செலவாயில் இருந்து ஒரு ராபிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நோய் வந்த ஒரு விலங்கெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு தான் குவாரண்டைன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. முடிஞ்ச உடனே அந்த விலங்கெல்லாம் அங்கே புதைக்கிறதுக்காக வச்சிருக்கின்ற ஒரு இடம்தான் அனிமல் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட். இன்னும் அந்த அனிமல் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட் அங்கே தான் இருக்குது. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், இங்கெல்லாம் மழை எப்போ பெஞ்சாலும் வெள்ளம் வருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் வெள்ளம் வருதுன்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? சதுப்பு நிலத்தெல்லாம் அடைச்சி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் அந்த இடத்துல வெள்ளம் வருது. வேளச்சேரி பேர்லேயே அதுக்கான விடை இருக்குது. வேளச்சேரின்றது ஊரு கிடையாது, நிலம் கிடையாது, அது ஒரு ஏரி. ஒரு ஏரியில் கொண்டு போய் வீடை கட்டி வச்சுக்கிட்டு ஐயோ மழை பெஞ்சா தண்ணி வருதேன்னு சொல்கிறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். இது மக்களின் தவறு கிடையாது. பள்ளிக்கரணைன்றது எந்த இடத்துல எதுக்காக வச்சுருந்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுங்களா? அது ஒரு அனிமல் சுடுகாடு. இது யாருக்காவது தெரியுமா? நிறைய பேருக்கு சொல்ல மறைச்சிட்டாங்க. அனிமல் குவாரண்டைல் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது. அனிமல் குவாரண்டைல் அப்படின்னாக்கா ஒரு விலங்குக்கு ஒரு துத்துவா ரொட்டி, அதாவது அந்த விலங்கினுடைய செலவாயில் இருந்து ஒரு ராபிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நோய் வந்த ஒரு விலங்கெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு தான் குவாரண்டைன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. முடிஞ்ச உடனே அந்த விலங்கெல்லாம் அங்கே புதைக்கிறதுக்காக வச்சிருக்கின்ற ஒரு இடம்தான் அனிமல் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட். இன்னும் அந்த அனிமல் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட் அங்கே தான் இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அனிமல் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட்ங்கிறது அவ்வளோ பெரிய இடம் இருக்கும். ஏன் அங்கே கொண்டு போய் வச்சாங்கனாக்கா அனிமல்களுக்கு, விலங்குகளுக்கு ஏற்படுகின்ற அந்த நோய் தொற்றுக்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. ஏன்னா மக்கள்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கணும். எந்த அனிமல் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எப்போவுமே சிட்டியை தள்ளி ஒரு ரிமோட் ஏரியாவில் தான் வைக்கணுன்றதுக்காக அந்த பள்ளிக்கரணையில் கொண்டு போய் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கின்ற ஒரு இடத்த லே அவுட்டு போட்டு விற்றதுனால தான் இந்த அளவு பிரச்சனையில் மக்கள் மாட்டியிருக்கின்றார்கள். இப்போ இது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான், டெம்பரரியாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. டெம்பரரி ரிலீஃப் எப்படிங்க அதை ரிலீஸ் பண்ண முடியும்? நல்லா மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்போ நீங்கள் நீதிமன்றத்தையே அணுகினாலும் ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் என்ன கேட்கும்? உங்களுக்கு தெரிந்து ஏன் சதுப்பு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. தீர்ப்பாயம் இப்போ இருக்கிறது பசுமை தீர்ப்பாயத்துக்கு போனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 5,500 ஏக்கரை 690 ஹெக்டேரை நீங்கள் குறைச்சிட்டீங்க. 5,500 ஹெக்டேர் இருந்த சதுப்பு நிலம் இப்போ 698 ஹெக்டேராக தான் இருக்குது. இதையாவது இனிமேல் நம்ம பாதுகாத்தா தான் வருங்கால தலைமுறைகள் நன்றாக இருக்கும். அட்லீஸ்ட் சென்னைக்கு கொஞ்சமாவது வெள்ள அபாயம் குறையும் என்பதனால் இனிமேல் இதை நாங்கள் அதில் வீடு கட்டுறதுக்கு அனுமதிக்க முடியாது என்று பசுமை தீர்ப்பாயம் சொல்லுது.